யாரெல்லாம் இந்த மீச தாடி அப்படின்றது வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கூடாது? முதல்ல 1ஆம் தேதியில் பிறந்தவங்க அதை வச்சுக்கலாமா கூடாதா? இப்போ 1, 10, 19, 28 இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மீசை மட்டும்தான் வைக்கணும், மீசை தாடி வைக்கக்கூடாது. அவங்க ஒருவேளை இல்லைங்க நான் அப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கை நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீசை தாடி வச்சுருக்கீங்கல்ல, தாடி ஒரு தடையாக இருக்குமா சார்? ஆமாம். மனுஷங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக எஃபர்ட் போட தான் செய்வாங்க. அதாவது முயற்சின்னு ஒன்று பண்ண தான் செய்வாங்க. முயற்சி பண்ணவங்க எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஜெயித்தவங்களுக்கும் பல காரணம் இருக்கும், டிஃபீட் ஆகிறதுக்கும் பல காரணம் இருக்கும். டிஃபீட் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இதுவே 4, 13, 22, 31 அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா அவங்களும் மீசை தாடி இருக்கணும். அந்த 2, 11 இருக்கிறவங்களோட இன்னும் கொஞ்சம் லேசாக அதிகமாக இருக்கணும். இந்த மீசை தாடிக்கு கூட இவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்குது. நீங்கள் பழைய காலத்தில் சித்தர்லாம் எடுத்து பாருங்களேன், எல்லா சித்தரும் தாடி வச்சுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில சித்தர்களுக்கு தான் ஃபுல்லாக தாடி இருக்கும், சில சித்தர்களுக்கு பிளைனாக இருப்பாங்க. இந்த தாடிக்குள்ளே சில ரகசியம் இருக்கும். மீசை தாடி சேர்ந்த மாதிரி வந்ததுனாவே ஞானிகளினுடைய அது ரொம்ப இதாக இருந்ததுன்னா உச்சம். அது அந்த வகுடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வகுடு, நேர் வகுடு. இந்த நேர் வகுடு எடுக்கிறவங்க பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி யாரெல்லாம் நேர் வகுடில் எடுத்து வாடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை அமையிறது எல்லாம் நேராக தான் இருக்கும், சரியாக அமையும். இப்படி நேர் வகுடு எடுக்கிறவங்க ரொம்ப கான்சியஸோடு பேசுவாங்க. அவங்ககிட்ட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சியஸ் இருக்கும், தடுமாற்றம் இருக்காது. எல்லா விஷயத்துலேயும் தடுமாற்றமே இருக்காது. அது கொஞ்சம் அப்படி லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுனாக்கா அந்த ஸ்கிப்பாகவும் அந்த தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வாடுற தலையில் இல்லை, தலை எழுத்துலேயும் தடுமாற்றம் இருக்கும். நாங்கள் முடி வச்சுக்கலாமா வேண்டாமாங்க, பாப் கட்டிங் மாதிரி நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா செய்யலாம். அதுக்காக லேடிஸ்னு வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா? அதெல்லாம் வைக்கலாம், யாரெல்லாம் வைக்கலாம். 7, 16, 25 வச்சிங்களா. 2, 11, 20, 29, 4, 13, 22 இந்த நம்பரு 2, 4, 7 இந்த நம்பர் உள்ளவங்க எல்லாம் பாப் கட்டிங் வச்சுக்கலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க மீசை தாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம், யாருக்கெல்லாம் அது கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்பர் சம்மந்தமாக நம்ம நிறைய பதிவுகள் மக்கள் கொடுத்துருக்கோம் சார். இந்த பதிவை நான் கேட்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை கூட யோசிக்க முடியுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா மீசை தாடி அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் விருப்பத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு போகுது சார். ஆனாலும் கூட அதுலேயும் கூட நம்ம பிறந்த தேதிக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் அதை வச்சுக்கலாம், யாரெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் சார். யாரெல்லாம் இந்த மீசை தாடி அப்படின்றது வச்சுக்கலாம் வச்சுக்கூடாது? முதல்ல 1ஆம் தேதியில் பிறந்தவங்க அதை வச்சுக்கலாமா கூடாதா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லணும், நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே நம்ம சொல்கிறத எல்லாமே செக் பண்ணுறாங்க, ரீசெக் பண்ணி பார்க்குறாங்க, கமெண்ட்ஸில் நிறைய சொல்கிறாங்க. ஆமாம், அதில் போட்டு பார்த்துட்டு ஆமாம் அப்படியே இருக்குப்பா, மறுக்க முடியல, அதை மாற்றிக்க முடியல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சரி, அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மீசை தாடி வைக்கிறது, ரெண்டுமே எடுத்துடுறது, அது இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவங்கவுங்க மன விருப்பத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டேட்டு உள்ளவங்க அதை செஞ்சால் தான் அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை மாதிரி செஞ்சால் கூட அது அவங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ அவங்க அதை இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஆமாம் நாம் இதை பண்ணிட்டோம், இப்படி இருக்குது, இது 100% உண்மை. இப்போ அவங்களுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறது, ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிடலாம். ஆமாம் நம்ம இப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணதுனால தான் இப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க அவங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1, 10, 19, 28 இந்த தேதி பிறந்தவங்க அவங்க மீசை வச்சுக்கிடலாமா, இல்லை மீசை தாடி வச்சுக்கிடலாமா, இல்லை மீசை தாடி எடுத்துடலாமா, எப்படினாலும் இருக்கட்டும். ஆனால் வைக்கலாமா வேண்டாமானாக்கா இப்போ 1, 10, 19, 28 இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மீசை மட்டும்தான் வைக்கணும், மீசை தாடி வைக்கக்கூடாது அவங்க.
ஒருவேளை இல்லைங்க நான் அப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கை நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ் ஆகக்கூடியது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீசை தாடி வச்சுருக்கீங்கல்ல. ம். தாடி ஒரு தடையா இருக்குமா சார்? ஆமாம் ஆமாம், ஆ. இதெல்லாம் உண்மை. அதை நீங்கள் எடுத்துடணும். வெறும் மீசை மட்டும் வைங்க, பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ம். பெரிய பெரிய சக்ஸஸ்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அதில் தான் இருப்பாங்க. அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தாக்கா சில பேர் தாடியோடு இருப்பாங்க, சில பேர் மீசையோடு இருப்பாங்க, சில பேர் ரெண்டுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்கவுங்க டேட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க செய்கிறாங்க. ம். ஆனா இது கூட நம்மளுடைய டேட்டுக்கு சம்பந்தமா இருக்கு இல்லையா சார்? இருக்குங்கிறத இப்போ சொல்கிறோம். நம்ம அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். அவங்க ஏதோ செஞ்சுக்கிட்டாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதேமாதிரி 2, 11, 20, 29 இந்த தேதி உள்ளவங்க இவங்க 3த்துல எதை செய்யணும்? இவங்க மீசை தாடி வைக்கணும். ஆனால் அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணிடணும். ரொம்ப நிறையவும் இருக்கக்கூடாது. ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே மைல்டாக தான் இருக்கணும். வச்சாங்கனாக்கா பெரிய சக்ஸஸை பார்ப்பாங்க. சரி, இப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரி வைக்கல அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பாங்க சார்? அதுதான் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் வைக்காமல் இருந்தாக்கா அதாவது இதை வைக்கும் போகும்போது உங்கள் லைஃபு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். இதை வைக்காமல் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃபு டிஃபீட் ஆகிறதுக்கு அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அப்படியா, அப்போ இதை வச்சுருந்துருக்கணுமோ, நம்ம வைக்காமல் இருந்துட்டோமோ அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒருத்தர் 2 நம்பருக்கு சொல்லிட்டு 3ஆவதுக்கு போகிறேன். ஆஹா கரெக்டாக இருக்குது, அப்போ நம்ம மாற்றி செய்யலாம். கரெக்டாக இருக்கிறவங்க விட்டுருங்க. அப்போ 3, 12, 21, 30 இந்த தேதியில் உள்ளவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா வெறும் மீசை மட்டும்தான் வைக்கணும். மீசை தாடியே வைக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் ஷேவ் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு அது இருந்தால் தான் இவங்க செய்யக்கூடிய, ஏன்னா மனுஷங்க அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக எஃபர்ட் போட தான் செய்வாங்க. அதாவது முயற்சின்னு ஒன்று பண்ண தான் செய்வாங்க. முயற்சி பண்ணவங்க எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஜெயித்தவங்களுக்கும் பல காரணம் இருக்கும், டிஃபீட் ஆகிறதுக்கும் பல காரணம் இருக்கும். டிஃபீட் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஆமாம், இப்போ இதுவே 4, 13, 22, 31 அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா அவங்களும் மீசை தாடி இருக்கணும். அந்த 2, 11 இருக்கிறவங்களோட இன்னும் கொஞ்சம் லேசாக அதிகமாக இருக்கணும். ரொம்பவும் நீளமாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னு ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் 4, 13, 21, 31 உள்ளவங்களுக்கு. அதே 5, 14, 23 உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா மீசை தாடி வச்சுருக்கணும். அதுவும் ட்ரிம் பண்ணி தான் இருக்கணும், ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது. 6, 15, 24 அப்படின்னு பார்த்தாக்கா இருக்கிறதுலே ரொம்ப யோகக்காரங்க இவங்க தான். என்ன யோகக்காரங்க? இவங்க வைக்கணும், மீசை வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், மீசை தாடியும் வச்சுக்கிடலாம். மீசை தாடி எடுத்துட்டாலும் சரி, இப்படி அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். அவங்க ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்குது, விட்டுறலாம். எதை பண்ணாலும் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். 7, 16, 25 இவங்களுக்கு மீசை தாடி இருக்க தான் வேணும். மைல்டாக இருந்தால் போதும். அது சொல்லணும். இப்போ நம்ம சொல்கிறதுலே மாறி இருந்துச்சுனாக்கா அது மாறி இருக்கும். அப்போ அவங்கள செக் பண்ணிக்கலாம். உங்களே ஆமாம் கரெக்டாக இதில் போட்டு பார்த்தா இப்படிலாம் இருக்குன்ட்டு. இப்போ 8, 17, 26க்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். வழக்கமாக மற்ற நம்பருக்கெல்லாம் ட்ரிம் பண்ணணும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி அவங்களோட இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். 9, 12, 27 வெறும் மீசை மட்டும்தான் இருக்கணும். தாடி வச்சுக்கூடாது, தேவையில்லை. தாடி சொன்ன மாதிரி உங்களுக்கும். ஆமாம், அதனால் இந்த மீசை தாடிக்கு கூட இவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்குது. நீங்கள் பழைய காலத்தில் சித்தர்லாம் எடுத்து பாருங்களேன். எல்லா சித்தரும் தாடி வச்சுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில சித்தர்களுக்கு தான் ஃபுல்லாக தாடி இருக்கும், சில சித்தர்களுக்கு பிளைனாக இருப்பாங்க. இந்த தாடிக்குள்ளே சில ரகசியம் இருக்கும். மீசை தாடி சேர்ந்த மாதிரி வந்ததுனாவே ஞானிகளினுடைய அது ரொம்ப இதாக இருந்ததுன்னா உச்சம். அது உடனே எல்லாரும் என்னை பார்த்து கேட்டுறாதீங்க, நீங்கள் மட்டும் இந்த மண்டையை வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் 40 வருஷமாக இப்படி தான் இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் வச்சுருப்பீங்க சார், எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பொதுவாக 40 வருஷம் அப்படின்னு நினைக்கா ரொம்ப சின்ன வயசுலேயே நான் வச்சுருக்கிறேன். சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நான் எதுவுமே அனுபவிக்கலை. ஏன்னா நமக்கு கடவுள் நிர்ணயிச்சிட்டாரு, நீ சர்வீஸ்க்கு வரணுன்ட்டு. சர்வீஸுக்குன்னு ஒன்று வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஃபேஷன் கிடையாது. நான் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸு சென்ஸு உள்ளாள். நான் பயங்கர ட்ரெஸ்ஸு சென்ஸு உள்ளாள். அதுக்கு மேட்சிங்லாம் பார்ப்பேன், அப்படி தான் போடுவேன். நீ இப்படி இல்லாமல் போடுற, வா வெறும் ஒன்று ஒயிட் அண்ட் ஒயிட்டை மாற்றிடுறேன். ஒயிட் அண்ட் ஒயிட்டு 40 வருஷமாக இதே இது தான்.
அதனால் வந்து எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையை முடிவு நீங்கள் முதல்ல சொன்னீங்க, அவங்கவுங்க முடிவு பண்ணணுன்ட்டு. முடிவு பண்ணால் நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் நமக்கு முன்னாடி அவரு முடிவு பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரை படைக்கும் போகும்போது நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும் இப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அவர் டிசைட் பண்ணிடுறாரு. அவர் கடவுள் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதை அறிஞ்சிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு யார் வாழ்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க உலகத்தில். அதை தெரியாதவங்க தான் வந்துட்டு உழந்துக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்பில். இங்கே ஓட அங்கே ஓட அதுக்கு ஓட, நான் எது பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது, ஏன் எதுக்கு ஒன்றும் புரியல தெரியலன்ட்டு அவங்க தான் உழந்துட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க அதனோட ரூட்டை தெரிஞ்சு, அதனோட அடிவேறு அந்த ரூட்டு இந்த ரூட்டு 2 ரூட்டும் தெரிஞ்சவங்க ஈஸியாக அடிச்சுட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளதாக இருந்தாலும் அவர் நினச்ச வாழ்க்கை, இறைவன் நினச்ச வாழ்க்கையை நாம் புரிஞ்சு தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டாக்கா அவங்கள யாரும் டிஃபீட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் எல்லாரும் கேட்பாங்க, சார் ஆண்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே, பெண்கள் நிறைய பேர் வந்து நீளமான குந்தல் வச்சுக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அதை ரொம்ப குட்டியாக வெட்டிக்கிறது ஃபேஷனாக அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. அப்படின்றப்போ எது வந்து பெண்களுக்கு வந்து கை கொடுக்கும், அதில் கூட வந்து தேதிகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டால் உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக. இப்போ ஆண்களுக்கு இவ்வளோ கதையை சொல்லி வச்சுருக்குறீங்க, பெண்களுக்கு என்ன இருக்குது? முடிவு வந்துட்டு ஆமாம், அந்த பழைய படத்தில் வந்த மாதிரி பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் இல்லையாங்கிற அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். அது இருக்கா இல்லையான்னு அது அது அப்படியே இருக்கட்டும், அது நம்ம அங்கே உள்ளே போக வேண்டாம். பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, பெண்களுக்கு அழகே முடி இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ அது இல்லாமல் இருக்கிறது தான் அழகுங்கிற மாதிரி காலம் மாறி போயிடுச்சு. சரிங்க, காலம் மாறும்போது ஃபாஸ்ட் உலகத்தில் எல்லாம் மாறத்தான் செய்யும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு அந்த வகுடுன்னு சொல்லுவாங்க, இதுதான் வகுடு, நேர் வகுடு. இந்த நேர் வகுடு எடுக்கிறவங்க பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி யாரெல்லாம் நேர் வகுடில் எடுத்து வாடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை அமையிறது எல்லாம் நேராக தான் இருக்கும், சரியாக அமையும். அவங்க எது பேசினாலும் சரியாக பேசுவாங்க, எதை செஞ்சாலும் சரியாக பேசுவாங்க. அவங்க பேசுறதுல ஒரு பிளானிங் இருக்கும். ஏன்னா எது சரியாக பேசுகிறவங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக தானே இருக்கும், அதில் ஒன்றும் டவுட் இருக்காது இல்லையா, சந்தேகம் இருக்காது இல்லையா. கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக செய்வாங்க, வாழ்க்கையும் நேராக அமையும். சரி, அவங்க செயல்பாடுகளும் நேராக தான் இருக்கும். ஓகே சார். ஒருவேளை சில பேர் அது நேராக போய் இப்படி நேர் வகடை இப்படி வைக்கிறதுக்கு பதில் சில பேர் இங்கே சைடில் வச்சுருப்பாங்க, இன்னும் சில பேர் இங்கே சைடில் வச்சுருப்பாங்க, இன்னும் சில பேர் இங்கே வச்சு திருப்பி கொஞ்சம் லெஃப்ட் யூ-டர்ன் போட்டிருப்பாங்க, யூ-டர்ன் இங்கே போயிட்டு இங்கே போயிருப்பாங்க, சில பேர் இங்கே உள்ளுக்குள்ளே டர்ன் போட்டுலாம் போயிருப்பாங்க. இல்லை அதெல்லாம் சரியா அப்படின்னாக்கா, அந்த நேர் வகடு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் பதில். நீங்கள் கொஞ்சம் சைடில் அப்படி வாரிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் பேசும்போது ஸ்கிப் பண்ணி பேசிடுவாங்க. அதாவது நம்ம எப்போ வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். கரெக்ட், வாழ்க்கையில் வார்த்தைகளை தடுமாற்றம் வந்துடும். இப்படி நேர் வகடு இருக்கிறவங்க ரொம்ப கான்சியஸோடு பேசுவாங்க. அவங்ககிட்ட வந்து பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சியஸ் இருக்கும், தடுமாற்றம் இருக்காது. எல்லா விஷயத்துலேயும் தடுமாற்றமே இருக்காது. அது கொஞ்சம் அப்படி லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுனாக்கா அந்த ஸ்கிப்பாகவும் அந்த தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வாடுற தலையில் இல்லை, தலை எழுத்துலேயும் தடுமாற்றம் இருக்கும். கண்டிப்பாக வாழ்கிற வாழ்க்கையிலையும் தடுமாற்றம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இது வரைக்கும் போயிட்டு பாதி வரைக்கும் போயிட்டு கட் ஆயிரும். அப்படின்னு லைஃப் பாதி தான் இருக்கும், மீதி லைஃப்பில் செப்பரேஷன் ஆயிரும். அதுக்குள்ள நிறைய உள்ள பிரான்ச்சஸ், அதாவது பிரிவுலாம் நிறைய இருக்குது. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, நாங்கள் முடி வச்சுக்கலாமா வேண்டாமாங்க, பாப் கட்டிங் மாதிரி நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா செய்யலாம். அதுக்காக வந்து லேடிஸ்னால் வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா? அதெல்லாம் வைக்கலாம், யாரெல்லாம் வைக்கலாம். 7, 16, 25 வச்சுங்களா, 2, 11, 20, 29, 4, 13, 22. இந்த நம்பரு 2, 4, 7 இந்த நம்பர் உள்ளவங்க எல்லாம் வந்து பாப் கட்டிங் வச்சுக்கலாம். அப்போ மற்றவங்க நாங்கள் வைக்கவே கூடாதா அப்படின்னாக்கா, பாப் கட்டிங் இல்லை, பாப் கட்டிங்க்கு அடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். மற்றவங்களாம் இருந்துச்சுன்னா ஃபுல் லென்த்தி கூட வச்சுக்கிடலாம். அதெல்லாம் வேலை செய்யுமா? ஆமாங்க, நீ மாற்றி செஞ்சாவே உங்களுக்கு மாற்றி தான் நடந்துடும். அதனால் ஆண்களுக்கு தான் இல்லை, பெண்களுக்குள்ளேயும் இவ்வளோ விஷயம் இருக்குது. முடிக்கு இவ்வளோ பவர் இருக்கா? நீங்கள் முடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம மூளையும் நம்மளோட சேர்த்து வளர்த்து விடும் நம்மளது. அதுதானுங்க உரமே அங்கே, அதுதானே. அதனால்
எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய பிம்பங்கள் அதெல்லாம். நம்ம இப்படி தான் வாழும்போது அது அதனுடைய பிம்பங்கள். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு வெறுமனே அது வந்து வெளித்தோற்றத்தை அழகு சம்மந்தப்பட்டது அப்படின்றத தாண்டி வந்து இப்படியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.